ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாட் லோடிங்லேயே கிராஸ் டைப் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து ஸ்ட்ரைட் டைப் வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் நம்ம வீடியோவில். யாராவது அதை பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். இது வந்து டைப் 2 கிராஸாக எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வெறும் இந்த பென்சிலால் ட்ராயிங் பண்ணிவிட்டு அந்த லைன் போட்டுட்டு நான் அப்படியே உங்களுக்கு வந்து நான் ஸ்டிச்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அதிலே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் எப்படி வந்து அவுட்லைன் போட்டுட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்றது. அதில் நான் காட்டலை அப்படின்றதுக்காக இதில் வந்து நான் அவுட்லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா? பாருங்கள், நான் பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுட்டு அதில் மேலே வந்து அவுட்லைனில் வந்து நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த இடத்துல ஸ்டிச் போடணும், எந்த இடத்துல லாக் போடணுன்றது ஈஸியாக புரியும். அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வாங்க எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் உள்ளார என்ன ஸ்டிச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அந்த முனையிலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து கிராஸ் டைப்பில் போடுறதுனால அந்த முனையிலேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், உள்ளாரேருந்து ஸ்டிச்சை ஆரம்பித்து வெளியில் கொண்டு போய் ஒரு குட்டி லாக்கு, திரும்ப உள்ளார கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, வெளியில் கொண்டு வந்து ஒரு லாக்கு, திரும்பவும் அந்தந்த பக்கம் உள்ளார எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளார, அதாவது செயின் ஸ்டிச் பாக்ஸ்க்குள்ளார ஒரு ஸ்டிச்சு, செயின் ஸ்டிச்சுக்கு வெளியில் ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? குட்டி லாக்குன்றது ஒன்றும் இல்லைங்க, நம்ம போடுற செயின் ஸ்டிச்னால் அது ரொம்ப குட்டியாக போடுறதுனால அது வந்து அந்த த்ரெட்டை வந்து எங்கேயும் நவுற விடாமல் லாக் பண்ணிக்கும். அதனால தான் அது பேர் வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து வெளியில் போடக்கூடாது ஸ்டிச்சை, உள்ளார போட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் வந்து ஒரு குட்டி லாக்கு. இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக்கு, திரும்பவும் பாருங்கள் இந்த சைடு ஒரு ஸ்டிச்சு, திரும்பவும் ஒரு குட்டி லாக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் நீங்கள் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷார்ப் எட்ஜஸ் தான் நம்ம மெயினாக வந்து இதில் நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம அந்த ஷார்ப் எட்ஜஸ் தான் நமக்கு ஒரு டிசைனுக்கு அழகே இல்லைங்களா? அந்த ஷார்ப் எட்ஜஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த என்ன டிசைன் பண்ணியிருந்தாலுமே அது உங்களுக்கு அந்தளவுக்கு அழகாக எடுத்து காட்டாது. அதனால் நீங்கள் இனிமேல் ஷார்ப் எட்ஜஸ் எல்லாம் போடும்போது கொஞ்சம் கவனமாக அந்த ஷார்ப் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நீங்கள் மெயினாக என்ன பண்ணணும் அப்படின்னா, நூலை வேகமாக பிடிச்சி, அதாவது வந்து ரொம்ப இறுக்கமாக டைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா துணி வந்து சுருங்கும். அப்படி சுருங்குச்சின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வராது. அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து துணியை வந்து ரொம்ப லூஸாக வச்சுக்கக்கூடாது. டைட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்டுட்டு ஃப்ரேம்லேருந்து கழட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக நீட்டாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா ஃப்ரேமில் பார்க்கும்போது நல்லாயிருக்கும், கழட்டினதுக்கப்புறம் ஒரு மாதிரி லூஸ் ஆகிடும். ஓகேவா? அதனால இது ஒரு சின்ன டிப் மாதிரி தான், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கிராஸாக போட்டுட்ருக்கோம், நம்ம ஸ்ட்ரைட்டாக போடல, கிராஸில் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், எடுத்துகிட்டு போயிட்டு பாக்ஸ்க்குள்ளார ஒரு ஸ்டிச்சு, பாக்ஸுக்கு வெளியில் ஒரு குட்டி லாக்கு, திரும்ப இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து பாக்ஸ்க்குள்ளார ஒரு ஸ்டிச்சு, வெளியில் ஒரு லாக்கு. நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த ஒரே மாதிரி வரும், எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும், எந்த இடத்துல லாக் போடணும் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இந்த அவுட்லைன் போடாமல் நீங்கள் அப்படியே போட்டிங்க அப்படின்னா நமக்கு தெரியாது, கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த இடத்துல வருன்றது தெரியாது. அதனால் ஷேப் வந்து கொஞ்சம் கோணல் மாணலாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை வந்து நீங்கள் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து குரூப் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஓகேவா? யாரும் ஃபோன் பண்ணாதீங்க, மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம கடைசி வரலும் வந்துட்டோம். நீங்கள் வந்து கரெக்டாக போட்டு வந்திருக்கீங்கன்னு அதாவது வந்து நம்ம கரெக்டாக போட்டிருக்கோன்றது உங்களுக்கு தெரியணும் எப்படி அப்படின்னா, பாருங்கள் நம்ம முடிக்க போகிறோம். அந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேப்பாக இருக்கிற இடம் பாருங்கள், உங்களுக்கு ட்ரையாங்கிளில் தெரியுது இல்லைங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராசஸாக போட்டிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம இது ஃபுல்லாகவுமே போட்டு முடிக்க போகிறோம். நீங்களுமே அந்த கடைசி வரலும் இந்த ஷார்ப் பேஜஸை வந்து எந்த இடத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக போடுங்க. போட்டுட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து நீங்கள் அனுப்பி விடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? பாருங்கள், இப்போ நம்ம போட்டு முடிக்க போகிறோம். உள்ள ஒரு ஸ்டிச், வெளியில் ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப உள்ளார போயிட்டு வெளியில் ஒரு ஸ்டிச்சு, உள்ளார கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு, திரும்ப உள்ளார ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து எண்ணாட் போட்டு வந்து முடிச்சிக்கலாம்.
ஓகேவா? எண்ணட் யாருக்காவது போட தெரியல அப்டின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். நீங்க போய் பார்த்துக்கோங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து இத சுத்தி நான் அவுட்லைன்ல வந்து நான் ஜரி த்ரெட்ல குடுத்துருக்கேன். நீங்க வேணும் அப்டின்னா, நம்ம அந்த சில்க் த்ரெட்ல போட்டோம் இல்லைங்களா? அதிலே கூட நீங்க குடுக்கலாம். இல்ல அப்டின்னா, நீங்க ஜரில கூட குடுத்துக்கலாம். இப்ப நான் ஜரில தான் 2 லைன் குடுத்துருக்கேன். இதே மாரி குடுத்துட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்க்கு வந்து நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு, இல்ல எதனாவது கேட்கணும் அப்டின்னாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்ல வந்து கேட்கலாம். பாருங்க போட்டு முடிக்க போறோம். அதே மாதிரி இதுவரையில நம்ம போட்ட ஸ்டிச்ச வச்சு உங்களுக்கு ஒரு பிக்சர வந்து எப்படி ஃபில் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன்.